ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம சத்தியமாக எண்ணுகிற மட்டில் இந்த சகல காரியங்களும் நடந்துகிட்டே இருக்குது. உலகம் உண்மையில் நிரந்தர சத்தியமாக இல்லாத போதிலும் அதை சத்தியமாக நம்புறதுனால நடந்துட்டுருக்கு. பழுதையே பழுதுன்னு தெரிஞ்சுட்டோன்னே பயம் ஓடி போகிறது போல் உலகமும் பிரம்மத்தை சார்ந்த ஒரு தோற்றம் தான். அதற்கும் ஆதாரமான பிரம்மம் ஒன்று நிரந்தரமான உண்மைன்னு அறிஞ்சிக்கிற போது காரியங்கள் எல்லாம் நின்று போய்டுறது. அடியோடு இல்லாத வஸ்து இல்லை உலகம்ன்றது. ஞானம் வர்ற வரையில் உள்ள தோற்றம் அது. கனவு காண்றவனுக்கு கனவு மெய்யாக இருந்து வீழ்ச்சிண்டோன்னு நசிச்சு போகிறது போல் நம்ம அஞ்ஞானத்தில் தூங்கிட்டு இருந்த வரையிலும் உலகம் மெய்யாக இருந்தது. ஆனால் நம்ம ஞான நிலையில் வீழ்ச்சிண்டோன்னு மறைஞ்சு போயிடுறது அந்த உருவம். இப்படி அப்பட்ட பொய்யா இல்லாமல் தோன்றி மறையிற தற்காலிக உண்மையாக உள்ள உலகத்தை அந்தியந்த அசத் அத்தியந்த அசத் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராதிபாசிக்க சத்தியம் அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு பெயர் உண்டாருது இந்த உலகத்துக்கு. கிழிஞ்சலில் வெயில் வெள்ளி மாதிரி மினுமினுக்கிறது போல் பிரம்மத்தில் மாயேன்ற உலகம் தற்காலிகமாக மினுமினுக்கத்தான் செய்கிறது பார்க்குற பார்வைக்கு. மாயேன்றது ஞானிக்கு பூஜ்யம்தான். ஆனால் ஞானம் வராத வரையில் உள்ள ஜீவன் தன்னை ஒரு தனி எண்ணாக வச்சுண்டு பக்கத்தில் இந்த பூஜ்யத்தை சேர்த்துக்கிறான். அப்போது ஒரு லக்கத்துக்கு பக்கத்தில் வர பூஜ்யங்கும் போது அது 10, 20, 100ன்னு 1000 ஆறுது போல் அந்த அஞ்ஞானிக்கு மாயையே பலவாராக விரிஞ்சு சத்திய வஸ்துக்களாக உலகமாக மாறிடுறது. ஞானியே உள்ளது உள்ளபடி பார்க்குறான். ஒரு சர்க்கரையினால் பல பொம்மை செய்கிறது போல் ஒரே பிரம்மம் இத்தனை ஆகியிருக்கு. சர்க்கரையினால் பாகக்காய் பொம்மை செஞ்சு வச்சோம்னாக்கா விஷயம் தெரியாத குழந்தை அது கசக்கும்னு ஓடி போகும் இல்லையா? கசப்பு வஸ்துவாக தோன்ற அதுவும் உண்மையில் மதுரமான சர்க்கரை தான். உலகம் எல்லாம் ஆனந்தமயமான பிரம்மம்னு ஞானி அறிவான். நமக்கு கசப்பு அவனுக்கு இனிப்பாக இருக்குது, நமக்கு கருப்பு அவனுக்கு வெளுப்பாக தோன்றுறது, நமக்கு பகல் அவனுக்கு இருட்டுன்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார். பிரம்மன்ற வெளிச்சம் நமக்கு இருட்டாக தெரியறது, இருட்டான மாயை தான் நமக்கு வெளிச்சமாக தெரியறது. இது எப்படி முடியும்னாக்கா மாயையும் பிரம்மத்தையும் சார்ந்து அதன்கிட்ட சிறிது பரிபதிப்பாக ஒளின்னு ஒரு உண்டாருது. இந்த குறைஞ்ச ஒளி தான் நம்ம குறைஞ்ச அறிவுக்கு எட்டுறது. சுமாரான வெளிச்சத்தில் தான் புத்தகத்தின் கருப்பு எடுக்கழுத்துக்கள் தெரியும் இல்லையா? ஜொலிக்கிற சூரிய வெளிச்சத்தில் அந்த புத்தகத்தை பிரித்தா எழுத்தே தெரியாது. நமக்கு மாயின் அற்ப பிரகாசத்தில் உலக காரியங்கள் தெரியறது, நடக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியறது. ஆனால் ஞானிகளினுடைய ஆத்ம பிரகாசத்தில் அது வெளிச்சம் மிகுதியினால் எல்லாமே மறைஞ்சு போயிடுறது. ஞானியின் பகல் நமக்கு இரவுன்ற அர்த்தம் இதைத்தான் சொல்லப்படுறது. அப்படி மனுஷனாக பிறந்த ஒருத்தருக்கும் ஓயாமல் அலைச்சல் அலைஞ்சுட்டே இருக்கான். எதுக்காக? ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக. வெளியில் இருக்கிற வஸ்துக்கள்கிட்ட இவனுக்கு ஆசை இருக்குது, அவற்றை பெறத்தான் அலையிறான். ஒன்று கிடச்சிட்டாலும் போதலை, அதனால் வர்ற சுகம் தீர்ந்து போயிடுறது. இன்னொன்றுக்கு ஆசைப்படுறான், அதை தேடி ஓடுறான். இவனுக்கு சாந்தின்றது ஒரு நாளும் இல்லாமலே போயிடுறது. வெளியில் இருக்க வஸ்து வந்தால் தான் சந்தோஷம் ஆனந்தம்னு விட்டு துரத்தின்றே இருக்கிறவனுக்கு சாந்தி எப்படி வரும்? வெளியிலேருந்து நம்ம வசத்தில் இருக்கிறது இல்லை, அது வந்தாலும் வரும் போனாலும் போகும். அதை நம்ம வசப்படுத்திண்டாதான் அதை நினச்ச போது கைவிட்டு போக கூடும். நமக்கு அந்நியமான வெளி விஷயங்கள்லேருந்து ஆனந்தத்தை சாஸ்வதமாக சம்பாதிக்க நடக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த சாந்தியை கொடுக்குற பிரயத்தனம் தான். அந்த சாந்தி நிச்சயமாக கெட்டு தான் போகும். அந்த மாதிரி நம்ம வெளியில் நம்ம சாந்தியை தேடி போகும்பொழுது மனுஷன் புறத்தில் ஆனந்தத்தில் தேடிட்டு போகிறதுக்கு காரணம் அவன் உள்ளுக்குள்ளே தானே ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிறது தான். இவன் உள்ளூர் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனாலே ஆனந்தத்தை எப்போ பார்த்தாலும் தேடின்னு இருக்கான். மாயையால் தானே ஆனந்த ஸ்வரூபம்னு மறந்து விட்டுருக்கான். இருந்தாலும் இவனுடைய ஸ்வபாவமே ஆனந்தமானபடியால் இவனுக்கு ஆனந்தம் அடையணுன்ற எண்ணம் மட்டும் இருந்திருக்கு. மனுஷர்களில் யாராவது ஆனந்தத்தை தேடாமல் துக்கத்தை தேடி போகிறவா இருக்காளா? ஆனாலும் அந்த ஆனந்தம் உள்ளே இருக்கிறத அறிஞ்சு அதை சாந்தத்தில் அனுபவிக்காமல் வெளியே ஆனந்தத்தை தேடிண்டு அதை துரத்திண்டே போய் சாந்தியை ஓயாமல் கெடுத்துக்கிறாங்க மனுஷன். தன் நிஜஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஒருவன் அம்பாளுடைய கிருபையினால் பிரார்த்தித்து ஆத்ம விசாரம் பண்ணி தியானம் செஞ்சு பார்த்தான்னாக்கா தானே பூர்ண ஆனந்த வஸ்துன்றத நன்னா தெரிஞ்சுப்பான். இவனுடைய இயல்பான உள் ஆனந்தம் மகா சமுத்திரம் மாதிரி இருக்கிறதுனால இவன் இப்போ புறத்தில் தேடி ஓடுற வஸ்துக்களில் கிடைக்கிற ஆனந்தம் எல்லாம் ஒரு தெவளை மாதிரி தான் தெரியாது. இதை ஒருத்தன் உணர்ந்துட்டாக்கா அப்புறம் வெளி இன்பத்தை தேடவே மாட்டான். தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு ஆனந்த சமுத்திரமாக கண்டிப்பாக இருக்கும். சமுத்திரம் இருக்கிற இடத்துல கரையை விட்டு வராமல் இருந்தாலும் அதன்கிட்ட நதிகள் போய் விழர்த்தி இல்லையா? அப்படியே ஆசைகள் இவன்கிட்ட போய் மறைஞ்சே போயிடும். என்னுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர் சங்கர ஜெய ஜெய சங்கர.